லேசாக புன்னகைத்து கொண்டு, அது உன் வழக்கம். நான் சூட தட்டுல தான் போடுவேன். அர்ச்சகருக்கு சேரும் அந்த காசு குறைஞ்ச வருவாய் உள்ளவா. நம்மள மாதிரி 4 பேர் போடுற பைசால தான் தொட்டுக்கோ துடைச்சுக்கோன்னு அவங்க ஜீவனம் கழியறது. உண்டியலையும் போட்ட கோயில் காரியங்களுக்கு உதவும் இல்லையா? அதுவும் புண்ணியம்தானே. எது அதிக புண்ணியமெல்லாம் தெரியாது. அந்த புண்ணியத்தை நீ எடுத்துக்கோ. இந்த புண்ணியத்தை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் தான் திருப்தி, நிறைவு என்றார் ராமசாமி. என்னைக்கு நான் சொல்லி கேட்டிருக்கீங்க? எல்லாம் உங்கள் இஷ்டம்தான் என்றாள் சலிப்போடு. இப்போ கோயிலுக்கு கூட்டி வந்ததே அவள் இஷ்டம்தானே. சொல்கிற ஸ்லோகங்களுக்கு நடுநடுவே இது வேறையா? போ போ போய் நன்னா ஆசை தீர சுத்திட்டு வா என்று கையை காண்பித்தார். கூட நடப்பவர்கள் இவர்களை பார்த்து கொண்டே நகர்ந்தார்கள். அமைதி காத்தாலே அதுவே பெரிய பக்தி என்றிருந்தது இவருக்கு. ஆலயத்தில் அமைதி தவழ வேண்டும் என்று இவர் எண்ணம். மனசு போல் கும்பிட்டு விட்டு வரட்டும் என்று ஓரமாய் அமர்ந்தார் ராமசாமி. கோவிலுக்கு என்று வந்தால் அங்கு உள்ள சிற்பங்களும் ஓவியங்களும் சாமி அலங்காரமும் தான் அவர் கண்களை கருத்தையும் கவரும். டம் டம் என்று ஓசை எழுப்பும் வாத்தியங்கள் சங்கடப்படுத்தும். ஓடியாடும் குழந்தைகளையும் மகிழ்ச்சியோடு வேடிக்கை பார்ப்பார். அப்புறம்தான் பக்தி. எல்லோரும் கண்களை மூடி சந்நிதியை நோக்குகையில் இவர் நன்றாக திறந்து வைத்துக்கொண்டு சாமி கும்பிடுவார். அந்த அலங்காரம் இவரை ஈர்க்கும். அம்பாளின் மூக்குத்தி ஜொலிப்பதை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். ஆனாலும் தனி ஈர்ப்பு தான் அந்த காட்சி. அது வேண்டும், இது வேண்டும் என்று என்றுமே வேண்டியதில்லை. அது அவர் வழக்கமும் இல்லை. வெறுமே கும்பிடுவார். அத்தோடு சரி. நம்பினார் விடுவதில்லை. நான்மறை தீர்ப்பு. நல்லவருக்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. சினிமா பாட்டானாலும் எத்தனை அர்த்தம் பொதிந்தது. 3 4 என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள் அம்புஜம். எப்போது முடியும் தெரியவில்லை. சமயங்களில் அடிப்பிரதட்சணை வைக்க ஆரம்பித்து விடுவாள். போச்சுடா என்று பொறுமை இழப்பார். யாராவது சுண்டல் தருவார்கள். அப்படி ஏதும் இன்று உண்டா என்று கண்கள் தேடியது. எதுவுமில்லை. சாமியே வேரோட பிடுங்காம விடமாட்டே போல்ருக்கே என்றிருக்கிறார் அவளிடம். உங்களுக்கு மனசில் பக்தி இல்லை. அதுக்கு நான் என்ன செய்கிறது என்பாள் அவள். ஆனாலும் உன் பக்தி யாருக்கும் வராதுதான் நினைத்து கொள்வார். சோற்றுக்கே இல்லாதவனிடம் அவன் பசியை போக்கும் உணவுதான் அவனுக்கு கடவுள். பசியோடு இருப்பவனிடம் பக்தியை பற்றி பேசாதே என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் மிகுந்த வறுமையை கண்டவர் ராமசாமி. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அவர் தாய் தந்தையரின் உழைப்பும் தியாகமும் தான். காலமெல்லாம் உழைத்து உழைத்து உருக்குலைந்து 6 குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்கிய அந்த தியாகத்திற்கு விஞ்சியதாய் இன்று வரை எதுவுமே அவருக்கு தோன்றியதில்லை. கண்களை மூடினால் பெற்றோரின் உருவம்தான் முன்னே. எண்ணங்களில் அழியாது இருந்து கொண்டே இருக்கிறார்கள். மறந்தால்தானே நினைப்பதற்கு. பட்ட கஷ்டமும் பட்டினியும் துன்பமும் நினைவில் வந்து கண்ணீர் கசிய வைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மீறியா ஒரு கடவுள்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவ்வளவுதான். அவரை பொறுத்தவரை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது அடுத்துதான் எங்களுக்கெல்லாம் இல்லையாக்கும் என்று கேலி நிரம்ப கேட்பாள் அம்புஜம். உனக்கு பின் நெறி தெய்வமால இருக்கும் போல்ருக்கு என்று பதில் கிண்டலடிப்பார் இவர். எப்பாடி ஒரு வழியா முடிஞ்சுதா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். துவஜஸ்தம்பத்திற்கு பிறகு விழுந்து வணங்கினாள் அம்புஜம். நீங்களும் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ என்றாள்.
இவரை பார்த்து, ஏற்கனவே பண்ணிவிட்டேன் என்று சொன்னால் நம்ப மாட்டாள். அவளுக்காக இன்னொரு தடவை விழுந்து எழுந்தார் இவர். ஜோடியாய் பண்ணணுமாம். அம்பாளோட வலது கை பக்கமாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. இந்த கொடி கம்பத்துக்கு அப்புறம் இங்கே விழுந்து வணங்கணுமாக்கும் என்று அவளுக்கு சொன்னவரே இவர்தான். பலரும் எதிர்வரிசையில் விழுந்து வணங்குகிறார்கள். கொடிக்கம்பத்திற்கு முன் பகுதியிலும் நமஸ்கரிக்கிறார்கள். என்னத்தை சொல்வது? மனதில் பக்தி இருந்தால் சரி என்று நினைத்து கொள்வார்.